வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. எங்கள் பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்றைக்கி என்ன பரிமாறி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பந்தியில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பரிமாற போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் அவல் லட்டு. வாங்க எப்படி பண்ணணும்னு என்னென்ன தேவைன்னு காட்டிடுறேன். 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன், வெள்ளை அவல். எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்புக்கு 3/4 கப் மண்டவெல்லம் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு கரெக்டாக இருக்கும், 3/4 கப் நல்ல இனிப்பாக இருக்கும். பால் ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், நெய் தேவையான அளவு, 1 ஸ்பூன் முந்திரி, 2 ஏலக்காய், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பூ. வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவல் அதில் போட்டு நல்லா வறுக்கணும். அவல் நல்லா சூடாகணும், அது வரைக்கும் வருங்க. அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக தண்ணி வறுத்துக்கலாம். இது எப்படின்னு இந்த பதம் காட்டுறவாங்க. ஒரு அவல் எடுத்து நம்ம இப்படி உடைச்சா 2ஆக உடையணும். நம்ம வறுக்கிறதுக்கு முன்னால் பாருங்கள் நம்மன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் உடைச்சா நல்லா 2ஆக உடையும், முறுமுறுன்னு இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு திரிக்க முடியும். இது ஆறட்டும். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பொன்னிறமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காய் பூவோட ஈரப்பதம் மாறணும், லைட்டாக தேங்காய் வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பொன்னிறமானதும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதை நெய் ரொம்ப தேவைப்படாதுங்க இதில். இப்போ நம்ம கொட்டி வச்ச அவல் ஆறிடுச்சு. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த அவலை போட்டுருங்க. இது கூட நம்ம ஒன்றுனா சேர்க்கலாம். இப்போ இந்த கப்புக்கு தான் நான் 1 கப் அவல் எடுத்தேன். இதே கப்புக்கு நான் 3/4 கப் வெல்லம் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். 1/2 கப் இனிப்பே கரெக்டாக இருக்கும். 3/4 கப் நல்ல இனிப்பு இருக்கும். இனிப்பு விரும்புகிறவங்க 3/4 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நம்ம திரிச்சிக்க போகிறோம். இப்போது நல்லா விட்டு விட்டு திரிச்சிக்கோங்க. இது இப்படி பிடிக்கணும், உதுக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ இதில் வறுத்து வச்சு தேங்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோங்களா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம திரிச்சிடலாம். இதை நல்லா ஒரு பொட்டு பத்தத்தில் திரிப்பட்டிருக்கு. இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டம்ளர் பால் அதில் ஊற்றிக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். பால் கொஞ்சம் சூடாகணும். பால் ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். நல்லா சூடாக பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திரித்து வச்சதை அந்த கடாயில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு பால் எதுவும் ஊற்றாமல் நல்லா விரவி விட்டுக்கோங்க. எந்த வித கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி எல்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் விரவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து லட்டு பிடிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக பால் ஊற்றுறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன், அவ்வளோதான் ஊற்றிருப்பேன்.
அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு பதம் தெரியும். அந்த அளவுக்கு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் 2 ஸ்பூன் தான் ஊற்றி பிடிச்சேன். நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இதை இப்போ நம்ம உருட்டி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு டக்குன்னு ஒரு லட்டு ரெடி பண்ணிடலாம். எப்போவும் ரவா லட்டு, பூந்தி லட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நான் நெய்யே 1 ஸ்பூன் தான் ஊற்றினேன். ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த லட்டு நம்ம பிடிச்சி ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் இறுகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும் லட்டு. 2 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், லட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாவ், கரெக்டான பதம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த லட்டு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாட்டா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.